தற்போதைய அண்மை செய்தி. இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் பதற்றம் முடிவிற்கு வந்துள்ள நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவதாக தற்பொழுதைய அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் பதற்றம் நீங்கியுள்ள நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான இதில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிகாமணி, முக்கியமான தருணங்களின் போது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றுவது வழக்கம். குறிப்பாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது, அதே போல கொரோனா பெருந்தொற்றின் போது ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது, இப்படியான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கப்படும் போது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்ததற்கு பிறகாக இந்திய பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் என்பது அதிகரித்து கடந்த சில 4 நாட்களாகவே இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் பாகிஸ்தானும் இந்தியாவும் எதிரெதிர் தாக்குதல்களை நடத்தி கொண்டார்கள். பின்னர் இது பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த போர் பதற்றம் தணிக்கப்பட்ட நிலையில நேற்று மற்றும் இன்று என கடந்த 2 நாட்களாகவே இராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகள், அதே போல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய மூத்த அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து கடந்த 3 நாட்களாக எல்லையில் நடைபெற்ற நிகழ்வுகள், இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருப்பதாக பிரதமர் அலுவலகம் அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையில் இந்த தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகும் சரி, அதே போல இந்திய பாகிஸ்தான் இடையே அந்த தாக்குதல் என்பது எல்லையில் நடைபெற்றதற்கு பிறகு முதல் முறையாக நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். குறிப்பாக கடந்த 4 நாட்களாக இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் 2 நாடுகளுமே எதிரெதிர் தாக்குதல்களை நடத்திய நிலையில் சர்வதேச நாடுகளுடைய பார்வையும் இந்தியாவின் பக்கம்தான் அதிக அளவில் இருந்தது. இந்த நிலையிலே இந்திய பாதுகாப்புத்துறை பாகிஸ்தானுடைய பல்வேறு ராணுவ கட்டமைப்புகளை அளித்ததோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து பாகிஸ்தான்ல முகாம்களாக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய தளங்கள் மற்றும் முகாம்களை அளித்தார்கள். இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கினார். இத்திட்டத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்திய பாதுகாப்புத்துறையினர் நடத்தியிருந்த நிலையில் இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களிடம் தன்னுடைய உரையின் போது பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பிரதமருடைய உரையில என்ன இடம்பெறப் போகிறது? ஏனென்றால் ஏற்கனவே ஏப்ரல் 22 பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ராஜாங்க ரீதியிலான பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்திருக்கிறது. அதே நேரத்துல போர் பதற்றம் அதிகரித்த நிலையில இந்தியாவும் பாகிஸ்தானும் கடந்த சில நாட்களாக எதிர் தாக்குதல்களை நடத்தி கொண்டார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம், இந்தியா ஒரு வலுவான இந்தியாவாக இருக்க போகிறதா என்பது குறித்தெல்லாம் பிரதமருடைய உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கடந்த 1 தினங்களுக்கு முன்பாக மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவு, இந்தியாவில் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அந்த பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவிற்கு எதிரான போராகவே கருதப்படும் என்ற ஒரு முடிவை எல்லாம் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலையில நாட்டு மக்களுக்கு இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் தெரிவிப்பதற்காகவும் கடந்த சில நாட்களாக எல்லையோர மாநிலங்கள், குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பதற்ற சூழல், அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் உரையாற்றக்கூடிய வகையில நாட்டு மக்களிடம் இன்று இரவு 8 மணிக்கு பிரதமருடைய உரை என்பது நிகழ இருப்பதாக பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதல், அதனைத் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் 2 நாடுகளுமே எதிரெதிர் தாக்குதல், இப்படியான முக்கியமான தருணங்களுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றுவார் என்று பிரதமர் அலுவலகம் அறிவித்திருப்பது என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு என்பதும் அதிகரித்திருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.